பாரத தாய் யோகசபால் குணிக்கும் அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம். ஐயா! ஐயா! அடட! நேத்து சொன்னீங்கல்லையா? அது என்னமோ அ சீத்தாடி பிரணய பிரயாணயாம இல்ல. பிராணாயாமம். ஆ, ஆ பிராணாயாமம் கரெக்ட்டா சொல்லணும். அது செஞ்சு பார்த்தனுங்களையா, ஐயோ! உடம்பு குளு 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 குளுன்னு இருக்குதுய்யா. நேத்தெல்லாம் நாங்க அ தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவ அத செஞ்சுட்டு படுத்துனேங்கய்யா. நல்ல தூக்கம்ய்யா. ஆ உப்புசமே இல்லைங்கய்யா. வேற ஏதோ சொல்றேன்னீங்கய்யா? ஆ வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி பல்லு வழியா பல்ல இல்ல சேர்த்து வச்சு உதட்ட திறந்து பல்லு வழியா காத்த நல்லா இழுக்கணும். அப்படின்னு நல்லா இழுத்து முழுங்கி அத வந்து மூக்கு வழியா வெளிவிடணும். இது மாரி ஒரு 10 தடவ, 15 தடவ செய்யலாம். இது முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரஷர் இருக்கிறவங்க செய்தா ரொம்ப நல்ல பிரஷருக்கு மருந்தே இதுதான். அ ஆனா இந்த லோ பிபின்னு சொல்றாங்கல்ல, அவங்க கண்டிப்பா அத செய்யக்கூடாது. சளி பிடிச்சவங்க, ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அ வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இருமல் இருக்கிறவங்க இதெல்லாம் செய்யக்கூடாது. செஞ்சா ஜாஸ்தி ஆயிரும். அதனால அவங்கெல்லாம் இதைய செய்யாம, அதுக்கு அவங்களுக்கு வேற மாரி சொல்லி தரேன். அவங்களுக்கு ம் 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 ஒரு சும்மா ஒரு 2 தடவ செய்தா போதும் அவங்க. 2 தடவ செய்தா போதும். கொஞ்சம் உடம்பு குளு குளுன்னு இருக்கும் அவ்வளவுதான். இத செய்து பெருவாழ் வாழ்க. அதுக்கப்புறம் அ எ எ நீரின்றி அமையாது உலகு. அ அதே இந்த கோடை காலத்துல மோர் இன்றி அமையாது உலகு. அத பத்தி நாளைக்கு சொல்றேனே. வாழ்க, வளர்க, உயர்க. நன்றி, வணக்கம்.